குதிரமா குதிரை வண்டி யார் யார் சவாரி பண்றீங்க? வாங்கம்மா வாங்க, வெறும் 50 ரூபாய் தான் ஒரு ஆளுக்கு. வாங்க வாங்க, 10 நிமிஷம் நான் கூட்டிட்டு போய் விடுவேன். குதிரை வண்டிமா, குதிரை வண்டி யார் யாரெல்லாம் குதிரை வண்டியில போயிருக்கீங்க? வாங்க வாங்க, உக்காந்துக்கங்க. சீக்கிரம் வாங்க, குதிரை வண்டியில யாரு போகணும்? வாங்க வாங்க. அம்மா வேற இதுல இருக்கிற பூவெல்லாம் பறிக்க சொன்னாங்க. ச்சே, ஆ, எப்படியாவது இதை பறிச்சிடணும். என்னது குதிரை வண்டி சவுண்டு கேக்குது? குதிரை வண்டியா? இது இல்ல போய் பார்க்கலாம். எங்க குதிரை வண்டி? அந்த அங்கிள் அது இருக்காரு. அங்கிள் அங்கிள் குதிரை வண்டியா? அங்கிள் எவ்வளோ அங்கிள் ஆகும் இந்த குதிரை வண்டியில நான் போறதுக்கு? சொல்லுங்க அங்கிள், நான் எங்க அம்மா கிட்ட போய் வாங்கிட்டு வரேன். ரொம்ப ஆசையா இருக்கு. ஹாய் குதிரை, எப்படி இருக்க? நான் வரேன். என் பேர் அஞ்சலி. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு. இரு பாப்பா இரு, என்ன நீ மட்டும் நீ பேசினே இருக்கிற? சரி சரி, போய் 50 ரூபாய் வாங்கிட்டு வா. இந்த வண்டியில போகணும்னா 50 ரூபாய். சரியா? குதிரைக்கு ரொம்ப பசிக்குதான், வரும்போது அப்படியே அதுக்கு ஏதாவது அங்கிள் 50 ரூபாவா? ஐயோ, எங்க அம்மா என்ன திட்டுவாங்களே. அங்கிள் அங்கிள், நான் ஒரு 30 ரூபாய் எடுத்துட்டு வந்து தரேன் அங்கிள். அதுதான் என்னோட உண்டியில நான் சேர்த்து வச்சிருக்கேன். அது மட்டும் எடுத்துட்டு வந்து தரேன், வாங்கிக்கிறீங்களா? இந்த குதிரையை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த குதிரைக்கு சாப்பிட என்கிட்ட எதுவுமே இல்ல அங்கிள். ப்ளீஸ் சாரி, எங்க அம்மா எனக்கு தான் கொஞ்சமா பூ செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க வேலைக்கு. சரிங்களா? என்ன பாப்பா இப்படி சொல்ற? சரி சரி, பரவாயில்ல இருக்கட்டும். நீ 30 ரூபாவை எடுத்துன்னு வா. ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் போய் சொல்லுமா. அங்கிள் வெளியிலேயே இருக்கேன், குதிரை வண்டிக்கு 50 ரூபாய் சொல்லணும், 30 ரூபாய்லாம் சொல்லக்கூடாது. சரியா? உனக்கு மட்டும்தான், ஏன்னா நீ நல்ல பொண்ணா இருக்கிற, அதனால உனக்கு மட்டும்தான் நான் வந்து 30 ரூபாய் சொல்றேன். சரியா? நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூட்டிட்டு வரணும். சரியா? அங்கிள் அங்கிள், ஒரு 2 நிமிஷம் இருங்க. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன் அங்கிள். எல்லாம் ஜாலியா ரவுண்டு போவாங்க. இருங்க இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. எப்படியோ எனக்கு வியாபாரம் ஆனா சரி. இந்த குதிரை வண்டியை வச்சுட்டு என்ன பண்ண முடியுமோ யோசிச்சுட்டே இருந்தேன். இதுக்கப்புறமேட்டு சரி, இதை வச்சுட்டு சுத்த வேண்டியதுதான் இந்த பசங்களை வச்சுட்டு. இந்த பசங்க எங்க போச்சுங்க? ஒரு பசங்களையும் காணோம். கொஞ்ச நேரம் படுப்போமா இந்த வண்டியிலேயே? தூங்கத்துக்குள்ள நல்ல இதமா தான் இருக்கு. இருந்தாலும் வேணாம் வேணாம், பசங்க வந்தாங்கன்னா அந்த பசங்களும் படுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வண்டியை விட்டு எழுந்துக்கவே மாட்டாங்க. ஏன்பா குதிரை வண்டிக்கார, எவ்வளவு குதிரைக்கு வண்டி? என் பொண்ணு கூட கேட்டா, அஞ்சலி பொண்ணு கிட்ட சொல்லி விட்டியாமே ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கா. சரி சரி, என் பொண்ணை ஏத்தி விடுறியா? எவ்வளவு சொல்லு ஃபர்ஸ்ட். காசு சொல்லாமலாம் நான் ஏற மாட்டேன். அப்புறம் ரேட் அதிகமா சொல்லுவேன். நானும் ஏற முடியுமா? என்னையும் அந்த வண்டி ஏத்திக்குமா? மா, எல்லாரையும் ஏத்திக்கும், இருந்தாலும் சொல்றத கேளுங்க. குழந்தைங்கன்னா 50 ரூபாய், பெரியவங்கன்னா 150 ரூபாய். வேணும்னா வந்து 2 பேரும் இந்த வண்டியில ஏறுங்க. இந்த வண்டி மொத்தம் 3 பேரை தாங்கும். 3 பேர் ஒரு ரவுண்டுக்கு தான் வரும். அதுவும் 5 நிமிஷம். 5 நிமிஷம்னா 5 ரவுண்டு தான் போவோம், அதுக்கு மேல ரவுண்ட் எல்லாம் போகாது. சரிங்களா? அது என்னப்பா, சின்ன பசங்கன்னா 50 ரூபாய், பெரியவங்கன்னா 150 ரூபாய் அப்படின்னு ஒரு கணக்கை வச்சிருக்கிற நீ? 150, 100 ரூபாய் கூட வாங்கலாம். சரி, அது என்னம்மா 150 ரூபாய் சொல்ற நீ? கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோப்பா. நாங்க 3 பேர் வந்து ஏறுறோம் அந்த வண்டியில. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோப்பா. மா, எப்படிம்மா கம்மி பண்றது? எங்கேயாவது வெளியில போறீங்க, சின்னவங்களுக்கு ஒரு டிக்கெட்டும் பெரியவங்களுக்கு ஒரு டிக்கெட்டும் தானே இருக்கு. நான் மட்டும் என் வண்டியில எப்படிம்மா ஏத்துவேன்? குதிரை பாவமா தெரியலையா உனக்கு? சொல்லு பார்க்கலாம். இது நல்ல கதையா இருக்குதே. எரும மாடு மாதிரி இவ்வளவு நேரமா அந்த குதிரை மேல நீ உக்காந்துட்டு இருக்க. நான் என்ன குதிரை மண்டை மேல உட்கார போறேன்னு சொன்னேன்? அந்த சீட்டுல தானே உட்கார போறேன்னு சொன்னேன். அதுக்கு போயிட்டு என்னமோ அப்படி பேசுற, பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லு பார்க்கலாம், ஏன் அப்படி சொல்ற நீ? நான் 100 ரூபாய் தான் தருவேன் உன் வண்டியில ஏறதுக்கு, புரியுதா? இங்க பாருமா, ஒரு ஆளுக்கு 150 ரூபாய். வேணும்னா வந்து ஏறு, இல்லைன்னா நீ நடைய கட்டு. வண்டி சும்மா ஓடாது, நான் போக சொன்னாதான் அந்த குதிரை போகும். அதனாலதான் அந்த குதிரை மேல நான் உக்காந்துட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா புரியலையானே தெரியல. ஏன்பா உன்கிட்ட பேசி எனக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். சரி, இப்படி நான் இந்த சேர்ல உட்காடுறேன். உங்ககிட்ட பேசி பேசி சமாளிக்க முடியாது. வருவாங்க வருவாங்க, அவங்க கேட்டதுக்கு அப்புறம் நீ வந்து குடுக்குறியா இல்லையான்னு நான் பாக்குறேன். ஏமா, யாரு வந்து கேட்டாலும் வண்டி பெரியவங்கன்னா 150 ரூபாய், சின்ன பசங்கன்னா 50 ரூபாய். அவ்வளவுதான். யாரு வந்து கேட்டாலும் அதே ரேட்டு தான். பெரியவங்க சின்னவங்க அதோட எம்எல்ஏ எம்பி இவங்க வந்து கேட்டாலும் அதே ரேட்டு தான். நான் எப்பவுமே ஒரே பேச்சாதான் இருப்பேன், தெரியுமா?
மீரா மீரா கொஞ்சம் செத்த வெளியில வாயேன், உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சீக்கிரமா வா வீரா வெளியில. இந்த பாரு, சீக்கிரம் வா. நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? என்னக்கா என்ன, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இப்போ வீட்டுல கொஞ்சம் வேலையா இருந்தது தானே இருந்தேன், எதுக்கு அப்படி கத்துக்கிட்டே இருக்கீங்க? என்னக்கா என்ன ஆச்சு? மீரா இந்த கதைக்கு என்ன, இந்த குதிரை வண்டி இருக்குல்ல, ஆமா குதிரை வண்டிக்காரன் வந்திருக்காரு, அதுக்கு என்ன சொல்லுங்க. அந்த ஆளு என்கிட்ட 150 ரூபாய் கேக்குறாண்டி அந்த குதிரையில போறதுக்கு. அப்படியா? குதிரையில போக 150 ரூபாவா? சரி, சின்ன பசங்களுக்கு எவ்வளவுன்னு சொன்னாரு? சின்ன பசங்களுக்கு 50 ரூபாவா, பெரிய பசங்களுக்கு 150 ரூபாவா? ஐயோ, அவ்வளவு ரேட்டா இருக்கா? ஐயோ, என் குழந்தைங்களும் அனுப்பலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இரு அந்த நைட்டு கேட்டுட்டு வரேன். அண்ணா அண்ணா, என்னோட குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, கொஞ்சம் அந்த வண்டியில கொஞ்சம் ஏத்திக்கிறீங்களா அண்ணா? எவ்வளவுண்ணா ஆகுது? மா, எந்த இருந்தாலும் ஒண்ணுதான். பெரியவங்களுக்கு 150 ரூபாய்மா, சின்ன பசங்களுக்கு 50 ரூபாய். அந்த அம்மா கிட்ட பேசி பேசி என் தொண்டை தண்ணி வத்தி போச்சு, கேரா இருக்கு. ஒரு சின்ன பாப்பா இங்கே இருங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு போச்சு. ஆனா இன்னும் யாரும் வந்த பாடு கிடையாது. ஒரு அம்மா தான் வந்தாங்க, அவங்களும் என்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், வண்டி எடுத்துட்டு போலான்னு பாக்குறேன் நான். சிச்சோ, சரிங்க அண்ணா, இருங்க அண்ணா, உங்களுக்கு காஃபி டீ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேற ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணுங்களா? ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? சரி வந்தீங்க, பக்கத்துல சேர் இருக்கு, உட்காரலன்னா. என் பசங்க 2 பேர் வராங்க, அவங்க கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு போங்கண்ணா. அதோ இருங்க வரேன், தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏமா பாப்பா, எவ்வளவு நல்லா பேசுற நீ. அதுவும் இந்த அம்மா இருக்கு பாரு, எப்படி தெரியுமா கத்திக்கிட்டே இருக்கு வந்ததுல இருந்து. சரி சரி, 2 குழந்தைய கொண்டு வா, நான் கூட்டு போறேன், சரியா? இப்ப எவ்வளவு வாங்க போறியா? டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கம்மியா வாங்க போறியா? மீரா, அந்த அண்ணா எவ்வளவு கேட்டாரு? சொல்லு மீரா, வந்து சீக்கிரம் சொல்லு. அக்கா அவர் எதுவுமே கேட்கல. என் பசங்களுக்கு நான் 50 ரூபாவும், நான் போறதா இருந்தா 150 ரூபா தான் கொடுக்க போறேன். ஏன் அப்படின்னா அந்த அந்த குதிரை இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப டல்லா இருக்கு. அவங்க ஏதாவது வாங்கி தருவாங்க அந்த குதிரைக்கு. நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லுங்க பாக்கலாம். சரிங்க அண்ணா, இருங்க, சாரி, ஒரு 2 நிமிஷத்துல நான் கூட்டிட்டு வந்துடுறேன். பரவாயில்லையே, இந்த மாதிரி 4 கஸ்டமர் கிடைச்சா போதும். குதிரைக்கும் எதுவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், என் வயிற்றுக்கும் எதுவும் போன மாதிரி இருக்கும். சரிப்பா சரி, நீ சொன்ன மாதிரியே 150 ரூபா கொடுக்குறேன். நான் அப்ப இந்த குதிரையில உட்காடுறேன், சரியா? ஏன்பா, நான் குதிரை மேல உட்கார கூடாதா? இது மேலதான் உட்காரணுமா? ஏமா, குதிரை மேல உட்காந்தா நான் எப்படி குதிரையை ஓட்டுறது? நீ குதிரையை ஓட்டினா குதிரை ஒரு பக்கம் போக தான் செய்யும். பரவாயில்லையா, நீ தான் கீழே உந்துவாரு. என்னது, குதிரை ஒரு பக்கம் போகுமா? வேணாம், இந்த குதிரையை பார்க்கும் போதே எனக்கு பயமா இருக்குது. இந்த குதிரை எனக்கு வேணாம், நான் போய் பின்னாடியே உட்காடுறேன். பார்த்து உட்காருமா, குதிரை கொஞ்சம் ஒரு நேரம் மாதிரி. சொல்லு, எனக்கே இந்த குதிரை ரொம்ப கரெக்டா இருக்கு. இதுல எப்படிப்பா 3 பேர் வந்து உட்காரது? இடமே பத்தலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.